இதுதாங்க நம்ம காலேஜ். என்ன மேஜிக் பண்ண காத்திருக்கோ தெரிலங்க, பார்ப்போம். முக்கியமாக என்னாலே நம்ப முடியலைங்க, இது இவ்வளோ 74.2 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் டெடி பையன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட R15 V3Sஓட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் வந்து 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து ஹைவே ரைடு, இன்னொன்று சிட்டி ரைடு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ரைட் டெஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். ஹைவேல எவ்வளோ மைலேஜ் தருது, சிட்டிக்குள்ளே எவ்வளோ மைலேஜ் தருது, 2 பார்ட்டாக போட போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ், நம்ம வச்சுருக்க பார்த்தீங்கன்னா 2022 மாடல் BS6 தாங்க வச்சுருக்கோம். ஸோ நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் இது மைலேஜ் எவ்வளோ தந்துட்டுருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்ச நாள் மாதிரி செக் பண்ணுறப்போ வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடைச்சது ஒரு லிட்டருக்கு. அதுக்கப்புறம் 48, 45 இந்த மாதிரி தான் கிடைச்சது. ஏன்னா நம்ம டெய்லியும் நம்ம வேகமாக ஓட்ட போகிறது இல்லை. ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு போகணும், லேட் ஆகுதுன்னா மட்டும்தான், அதாவது சம் எமர்ஜென்சினா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ஸ்பீடாக ஓட்டுவோம். மற்ற டைமில் வந்து நம்ம ஓட்ட போகிறதே கிடையாது. ஸோ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, ஸோ இந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் நமக்கு மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்குன்றது. அந்த 50 எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நான் ஒரு 50 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறப்போ தான் எனக்கு அந்த 50 கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு 80, 90, 100 இந்த மாதிரி பைக்கை யூஸ் பண்ணுறப்போ வந்து எனக்கு அந்த மைலேஜ் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், ஸோ நம்ம ஓகே இந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணோம்னா இது இவ்வளோ மைலேஜ் தருன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த பைக்கோட அவுட்லுக்கை பார்த்துட்டு இது 40 தான் தரும், 35 தான் தருன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இது அப்படி கிடையாது. நம்ம இந்த பைக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுவும் மைலேஜ்ன்றது தருது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு வந்து 40 தான் தருன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இதே ஷோரூமில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 40 to 45, ஸோ இந்த மைலேஜ் தருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இதோட மைலேஜ் எப்படின்னா, நம்ம வந்து இது ஒரு 50, 70 நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் உண்மையிலே சூப்பரான மைலேஜ் தருங்க. 50 தாராளமாக இந்த பைக் தரும். ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் இழுத்து ஓட்டுறோம், கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறோன்னா அந்த மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதோட ரியாலிட்டி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ஃபுல் ட்ரைவில் தான் நிற்கிது. நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி செக் பண்ணால் நமக்கு 50 கிடச்சது. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன் அப்படியே. ஸோ எவ்வளோ தருதுன்றது நான் பார்க்கல. ஸோ இப்போ வந்து நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுல் ஹைவே டெஸ்ட் தாங்க நம்ம பண்ண போகிறோம். ஸோ மைலேஜ் எவ்வளோ தருன்றதை ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு இருந்த டவுட்லாம் இந்த வீடியோ மூலமாக கிளியர் ஆகும்னு நினைக்கிறேங்க. நம்ம பைக்கு இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்றதையும் நான் காட்டிடுறேன். ஸோ ஓடோ பார்த்தீங்கன்னா 23,760 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ட்ரிப் ஒன்று வந்து நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம்னா, நம்ம பைக்கில் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி பெட்ரோல் போடுறப்ப அதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுதுன்றதுக்காண்டி ட்ரிப் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ட்ரிப் 2 பார்த்தீங்கன்னா நம்ம பைக் சர்வீஸ் விட்டதுலேருந்து நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓடுது, ஸோ அதுக்கு அந்த ரிமெம்பருக்காண்டி நம்ம வச்சுருக்கோங்க ட்ரிப் 2. ஸோ இவ்வளோ தான். ஸோ ட்ரிப் 2 பார்த்தீங்கன்னா 3124 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட சர்வீஸ் டைம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 வந்து 0 பண்ணிடலாம். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற பெட்ரோலை வந்து இதை ஃபில் பண்ணி ஸோ இந்த மைலேஜ் டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ட்ரைவில் இருக்குது. ஸோ ஓகேங்க, ஸோ வந்து நம்ம இப்போ வாங்கி வச்சுருக்கிற பெட்ரோலை வந்து ஊற்ற போகிறோம். நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கோம், அதை ஊற்ற போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வந்து பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம
ஓகேங்க, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ நான் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிச்சுக்கொண்டு அப்டேட் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ரைட் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.8 10 கிலோமீட்டர்ஸ்கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக நம்ம ஹைவேல தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திண்டுக்கல் போகிற ஹைவே. ஸோ இதில் நம்ம மதுரை அந்த மாதிரி போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 70க்குள்ளே தாங்க மாற்றி மாற்றி நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியலங்க, அவ்வளோ வெயில் அடிக்குது இன்னைக்கு. ஸோ இந்த வருஷமே வெயில் அதிகமாக தான் இருக்குது, ஏன்னு தெரில. ஓகேங்க, நம்ம வந்து அப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்லங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வந்து ஒரு அண்ணா வந்தாங்க, ஒரு அண்ணாவும் ஒரு தம்பியும் வந்தாங்க. வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் வந்து நம்மகிட்ட பேசினாங்க. ஸோ அவர் வந்து இந்த கேப்டன் மில்லர் டைமில் வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ தேட்டருக்கு முன்னாடி வந்துட்டு என்ன சார் மாதிரியே வந்து அந்த கெட்டப் போட்டுக்கிட்டு இன்டர்வியூலாம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்பவே வைரலாக போச்சுப்பா அந்த டைமில் அப்படின்னு நம்மகிட்ட அந்த வீடியோலாம் காட்டினாங்க. அது மாதிரி மூவிலையும் நடிச்சிட்ருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஓகே, அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டு வந்தோம் ஆல் தி பெஸ்ட்னா நல்லா பண்ணுங்கன்ட்டு. ஸோ நம்பரும் அவர் நம்ம கொடுத்தாருங்க. ஸோ இதனால் கூப்பிடுங்க அப்படின்ட்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி பெட்ரோல் ஊற்றின கேன் வந்து எம்டியாக தான் இருக்கும். அதில் வந்து பெட்ரோல் வாங்கிட்டு போயிடலாங்க. ஸோ ஏன்னா அடுத்து நம்மளுக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கறனால வண்டி எங்கே நிற்குதோ அது வரைக்கும் நம்ம ஓட்ட தான் போகிறோம். ஸோ இடையில எங்கேயும் நம்ம பெட்ரோல் வாங்க போகிறதில்ல, பெட்ரோல் போட போகிறதில்ல. அதனால் கேனில் வந்து வாங்கிட்டு போகணுங்க. ஓகேங்க, பெட்ரோல் பக்கம் வந்துருக்கு. ஓகே கைஸ், நம்ம அப்படியே அந்த கேனில் வந்து பெட்ரோல் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, நயாரா கேனில் தருவாங்களான்னு தெரியல, கேட்டு ஒவ்வொரு இடத்துல தர மாட்டுறாங்க. ஆனால் 100 கேனில் போட்டுருங்க. 100 100 ஆ. ம் ஓகே 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 கைஸ், நம்ம வந்து பெட்ரோல் வாங்கிட்டோம். ஓகே கைஸ், நம்ம வந்து பெட்ரோல் வாங்கிட்டோம் கேனில். ஓகேங்க, இனிமேல் நம்ம தைரியமாக ரைட் பண்ணலாம். ஸோ எங்கே நின்னாலும் கவலை இல்லை. ஸோ அது வரைக்கும் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அந்த அக்காவுக்கு நான் 100 சொன்னது வந்து 300 கேட்டுச்சு போலங்க. ஸோ அதனால டவுட்லேயே கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கேனில் தான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து வண்டிக்கு அடிக்கிறேன்னு நினச்சிட்டு திரும்ப கொண்டு வந்தாங்க. நம்ம கேன்லன்னு சொன்னோம், அதுக்கப்புறம் தான் கேனில் ஊற்றிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் ரைட் பண்ணி வந்துருக்கோங்க. ஓகேங்க, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களை கன்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தாங்க இந்த மாதிரிலாம் பெயிண்ட்லாம் பண்ணிட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறப்ப ஒரு இல்யூஷன் ஃபீல் வரும். அப்படியே வண்டியில் ரொம்ப ஆபுலாங்க, டப டம டமன்னு அடிக்கும். அப்படியே கண்ணு ஒரு நிமிஷம் அப்படியே சுற்றும் இந்த அதை பார்த்துட்டே ஓட்டுறப்போ. ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி வந்துருக்கோங்க. பார்ப்போம் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு தெரிலங்க. நானும் அந்த எக்ஸைட்டில் தான் இருக்கேன். 50 தரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போங்க. ஸோ நம்ம வந்து அதே ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். 50 to 70 தான், அதுக்கு மேலேயும் நம்ம ஸ்பீடாக போகிறதில்ல. ஸோ இதுக்குள்ளே ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் நமக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்றது. இதாங்க, நம்ம இப்படியே போனோம்னா பஸ் ஸ்டாண்டு போகணும், திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைவே தான் ஃபுல்லுமே. ஸோ இப்போ நம்ம அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோங்க. உண்மையிலே இந்த ரோடு செம்ம ஸ்ட்ரெச்சுங்க, சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நம்ம ஸ்பீடெல்லாம் ஓட்டுறோம்னா செம்மையாக போகலாம் இந்த ரோட்டில், ஒரு லாங் ஸ்ட்ரெச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது. நம்ம அந்த பாலத்தில் ஏறுறப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து அந்த அது வந்து சிறுமலைங்க, அந்த பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும் அந்த பாலத்தில் ஏறுறப்போ. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஃபாகியாக இருக்கிறனால அது தெரிய மாட்டேங்குது. ஓகே, நாங்கள் வரப்போ சொல்லியிருந்தேன் இந்த பாலத்தில் போகிறப்ப அந்த பேக்ரவுண்ட் அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். ஸோ இந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு. ஸோ உண்மையிலே கண்ணில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஈவினிங் சன்செட் டைம்லாம் வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த ரூட்டு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் தெரியும்னு நினைக்கிறேங்க. அந்த ஹில்ஸ் வந்து நல்லா தெரியலை, ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 27.6 ஓட்டியிருக்கோங்க. அவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குங்க. உண்மையிலே வெயில் வேறு தாங்க முடியல. ஸோ இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறோன்ட்டு நம்ம போயிட்டுருக்கோம்.
ஒரே ஸ்பீடு எவ்வளோ தாங்க, நம்ம 50 to 60, அதாவது விட்டு போனால் 70. ஸோ இந்த வெளியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்லோவாக போனாலும் தூக்கம் தான் வருது, பட் இருந்தாலும் ஸோ இந்த ஸ்பீடில் நமக்கு எவ்வளோ மைலேஜ் இருந்தோ செக் பண்ணணும் இல்லைங்க. ஸோ அதனால தான் ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்பீடில் வந்து ரொம்ப தூரம் இந்த மாதிரியே ட்ராவல் பண்ணோம்னா உண்மையிலே தூக்கம் தான் வருது. எனக்கு தூக்கமாக வருது பர்சனலாக. ஸோ மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகேங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்வே பண்ணுறேங்க. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூட்டர்ன் எடுக்க போகிறோங்க. ஸோ இப்போ இருந்து கரெக்டாக இந்த யூட்டர்ன் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க. ஸோ அப்போ தான் நம்ம லொக்கேஷனுக்கு ரீச் ஆக முடியும், இல்லைன்னா போய்கிட்டே தாங்க இருக்கணும். ஸோ ஓகே, நம்ம இப்போ வரைக்கும் நம்ம 28.8 வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து போகிறப்ப நமக்கு தெரிஞ்சிருங்க ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ். ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 33.9, 34 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோங்க. ஸோ நம்ம அங்கேருந்து யூட்டர்ன் எடுத்து ஸோ ரிட்டர்ன் நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் இருக்குது பாருங்கள். இதுதான் நான் படித்த காலேஜ். ஸோ இங்கே தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேங்க. ஸோ நான் படிக்கிறப்பெல்லாம் இந்த பஸ் ஸ்டாப்லாம் இங்கே இல்லை. ஸோ இப்போ தான் எல்லாம் கட்டியிருக்காங்க. இதுதாங்க நம்ம காலேஜ். ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரைட் பண்ணி வந்திருக்கோங்க. எனக்கு தெரியும் நினைக்கிறேன் 45 வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இன்ன வரைக்கும் வண்டி அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ பார்ப்போங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேன். மொத்தம் 47.2 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. ஸோ இன்னும் பைக் அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ எங்கேயுமே வண்டி இழுக்கவே இல்லைங்க, அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 50 கன்ஃபார்மாக தொட்டுருன்னு நினைக்கிறேங்க. ஸோ அது கம்மியாலாம் இருக்க வாய்ப்பு இருக்காது, 50 கண்டிப்பாக அடிக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியுதாங்க, இன்னும் வண்டி இழுக்கவே இல்லைங்க, அது போட்டு போயிட்டே தான் இருக்குது. என்ன மேஜிக் பண்ண காத்திருக்கோ தெரிலங்க, பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 50 கிலோமீட்டர் டச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 49.6 ஓடி இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே அந்த வண்டி இழுக்கவே இல்லைங்க, அப்படியே போயிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு தம்பி நம்மளை திரும்பி பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. சரி என்னடா பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டோங்க. வேறு லெவலுங்க. ஸோ இப்போவாச்சும் உங்களுக்கு நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். பைக் வந்து நம்ம இந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் 50 கிலோமீட்டர் கரண்ட்டு. ஸோ நம்ம 50 கிலோமீட்டர் தாண்டியே போயிட்டுருக்கோம். நீங்களும் லைவாக அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நான் எந்த சீட்டும் எதுவும் பண்ணலைங்க, அது பாட்டுக்கு நம்ம 1 லிட்டர் அடித்தோம். அந்த மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ஹைவே தான் போயிட்டுருக்கோம். நம்ம இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இன்னும் இந்த 1 லிட்டர் தான் நம்ம அடித்தோம், ஃபுல் ட்ரை ஆகிட்டோம். பைக்கை ட்ரை ஆகிட்டு நம்ம அந்த 1 லிட்டரே ஃபில் பண்ணோம். இன்னும் பைக் வந்து இழுக்காமல் அப்படியே போயிட்டுருக்குங்க, அதுவும் 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குன்றப்ப உண்மையிலே வேறு லெவலுங்க. ஆனால் வந்து R15 V3 சரி எம்டி தான் R15 விட அதிகமாக மைலேஜ் தரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே இந்த மாதிரி ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் இதுவும் அந்த மைலேஜ் தருன்றது ப்ரூவ் ஆகிருக்கு இந்த வீடியோ மூலமாக. கைஸ் உண்மையாக இதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. நம்ம வந்து 54 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் இதை பார்க்குறேன், இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்றது. நல்லா உங்களுக்கு இந்த ஓடன்ற பார்த்தா தெரியும். ட்ரிப் 1 54.3, பைக் இன்னும் இழுக்காமல் அப்படியே போயிட்டுருக்குங்க. எனக்கு உண்மையிலே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இது நீங்கள் வீடியோவில் பார்த்தா கூட நம்புவீங்களான்னு எனக்கு தெரிலங்க சத்தியமாக. ஸோ ஆனால் இதுதான் உண்மை. நான் எந்த சீட்டும் நம்ம பண்ணலை, நம்ம வாங்கி வச்ச பெட்ரோல் கூட அப்படியே தான் இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இடையில எதுவும் பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டியான்ட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரி எந்த சீட்டும் பண்ணலை, நம்ம 1 லிட்டர் அடித்தோம். ஸோ நானும் இதை தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி தாங்க நம்ம இந்த வீடியோவே பண்ணுறோம். உங்களுக்கும் தெரியணும், நானும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஏமாத்தல ஒன்றுமே இருக்க போகிறது இல்லை. ஸோ உண்மையிலே நம்ம ஹைவே மைலேஜ் இவ்வளோ கிடைக்குது. 55 கிராஸ் பண்ணிட்டோங்க, பார்த்தா சரி 55 டச் பண்ணிட்டோம். உண்மையாக இது R15 வச்சிருக்கிறவங்க கூட இந்த பைக்கு இவ்வளோ மைலேஜ் தருன்றது யாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் செக் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி ஒரு சில பேர் செக் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் மேக்ஸ் டு மேக்ஸ் தெரியாதுங்க, யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ண இவ்வளோ மைலேஜ் தருன்றது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்கள் லாங் ட்ரிப்லாம் பிளான் பண்ணி போகிறீங்க, இந்த பைக் செட் ஆகாது மைலேஜுக்குன்னு அப்படி நினச்சிங்கன்னா ஸோ அதை இப்போ இருந்தே மைண்ட்லேருந்து எடுத்துருங்க.
உண்மையிலே 55.6 பைக் அப்படியே இழுக்காமல் அப்படியே போயிட்டுருக்குங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருக்குது. உண்மையிலே இவ்வளோ மைலேஜ் தருதான்ட்டு. வேறு லெவலுங்க. ஓகே கேஸ், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 66.6ங்க. சத்தியமாக என்னாலே நம்ப முடியலைங்க இது இவ்வளோ மைலேஜ் தருதுன்றது. ஸோ எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரிலங்க. ஸோ ஆனால் நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆக்கி தாங்க இந்த 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சு தான் நம்ம இந்த டெஸ்ட்டே செக் பண்ணோம். ஆனால் எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது இவ்வளோ மைலேஜ் தருதான்றது. ஸோ ஆனால் இதுதான் உண்மைங்க. நான் எந்த சீட்டும் பண்ணல. ஸோ நம்ம பெட்ரோல் அடித்தோம், ஃபுல்லாக ட்ரை ஆக்கி தான் 1 லிட்டர் பெட்ரோல் அடித்தோம். ஸோ நான் வந்து 50 to 70 இந்த ஸ்கூலில் தான் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணேன். ஸோ என்னாலே நம்ப முடியலங்க. ஸோ உங்களுக்கு எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ ஆனால் இதுதான் உண்மைங்க. பைக்கை பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம சாட்சி ஓட்டினாலும் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓடுங்க. சும்மா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். இப்போ வந்து தான் ஃபஸ்ட் டைம் ஆயிருக்கு. ஸோ இன்னும் நம்ம சாட்சி ஓடணும், இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் ட்ரை பண்ணலாங்க. ஸோ நான் அப்படி செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக எவ்வளோ இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. இப்போ 74 ஓடி இருக்குங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். 74.2 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. ஸோ இது என்னாலே நம்ப முடியல. ஆனால் இது தாங்க மைலேஜ். ஓகே கேஸ், நம்ம வந்து நம்மளோட கோப்ரோவில் வந்து சார்ஜ் கம்மியானனால, சார்ஜ் சுத்தமாக இல்லாதனால தான் நம்ம மொபைல் எடுத்துகிட்டு இருந்தோம். இல்லைன்னா நான் அந்த ட்ரையானதை சாட்சி ஓட்டி இருக்குங்க. அதெல்லாமே எனக்கு காட்டியிருக்குங்க. ஸோ அதெல்லாம் மேலே பார்க்க முடியல. இன்னும் பாருங்கள், என் பேக்கில் பெட்ரோல் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட்டே ஆகலை சுத்தமாக. ஸோ இப்போ நம்ம வாங்கி வச்ச பெட்ரோல் கூட பாருங்கள் அப்படியே தான் நான் வச்சுருக்கேன். இது ஊற்ற கூட இல்லைங்க. ஸோ இந்த முன்னாடி தான் நம்ம இப்போ ஊற்ற போகிறேன். ஸோ பெட்ரோல் நம்ம 1 லிட்டர் வாங்கினது அப்படியே இருக்குங்க. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் மைலேஜ். என்னாலேயும் நம்ப முடியல. ஸோ ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ எவ்வளோ மைலேஜ் வருதுன்றது.